ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அப்படியே 2 நாள் முடிஞ்சு போச்சு. டக்குன்னு லீவெல்லாம் முடிச்சு எல்லா எம்எல்ஏக்களை வாங்க அப்படின்னு சபாநாயகரை கூப்பிட்டோன்னே மலை எல்லாம் வந்துட்டாங்க. வந்து பழையபடியும் அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அனலை மூட்டி குப்பு 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 குப்புன்னு எரியுது சட்டசபையில். இந்த பக்கம் வெளியில் மக்கள் எல்லாம் என்னதான் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, சீரியல் பார்த்து கொண்டிருந்தவர்களை சட்டசபையை பார்க்க வைத்தவர் எங்கள் முதல்வர்னு ஆரம்பிச்சு விட்டாக. கொழுந்து விட்டு எரியுது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். செம்ம சீனுபா. 12வது நாள் காலை அப்படின்னு சொல்லி சபாநாயகர் மேசையில் நங்குன்னு தட்டத்தான் செய்யறேன். எல்லாம் வந்து கட 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 கடன்னு வெள்ளையன் சொல்லியுமா தும்பப்பூவில் துவைச்ச மாதிரி கப்புன்னு வந்து உக்காந்துருக்காங்க பாருங்க. யார் சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, எடுத்த கையை இறக்குவதில்லை, நடக்கும் நடையை நிறுத்துவதில்லை, வணக்கத்தை வைப்பதை ஒருபொழுதும் தவிர்ப்பதில்லை அப்படின்னு சரன்னு போனாரு. இப்ப இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா வச்சு வணக்கத்தை சொல்லிட்டு சடக்குன்னு வந்து உட்காந்துட்டார். ஐயா, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். எங்கள் துறையிலிருந்து ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களை நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுப்பதாக இருக்கிறோம். பொங்கலுக்கு நாங்கள் அதை அப்படியே கொடுக்க போகிறோம். எல்லா மக்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா மக்கள்லாம் பயங்கர ஹாப்பி. உள்ளே ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா படிச்சிங்கன்னா என்னன்னு தெரியும். முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சடக்குன்னு இன்னொரு அறிவிப்பை கையில் எடுத்து சொன்னாங்க. இங்க பாருங்க, மக்கள் எல்லாம் ஒரு ஏரியாவில் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு, குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் அதுவும் பெண்கள் வந்து இலவசமாக பயணம் பண்ண முடியும். நாங்கள் உட்காந்து ஆறாமற அப்படியே யோசிச்சு அப்படியே விட்டத்தை பார்த்து யோசிச்சதில் சடக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டுலாம் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சரன்னு போகலான்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க. குறிப்பாக எக்ஸ்பிரஸ்லாம் போகலாம்ட்டாங்க. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி
மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. இன்னொரு விஷயத்தை நாங்க தீர உட்கார்ந்து 6 முறை யோசிச்சு பரந்தூரை நாங்க படக்குன்னு மூடுறோம்ங்க, அது வேலைக்கு ஆகாதுங்க, அதனால வேற இடம் இல்லை, மீனவாக்கத்தை அப்படியே விரிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரந்தூரை க்ளோஸ் பண்றோம்ட்டாங்க. விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஐயா, பரந்தூரை நீங்க மூடுறோம்ட்டீங்க, வாங்க 2 பேரும் பேசி பார்ப்போம், என்னென்ன இருக்குன்னு பேசணும்னு கேட்டா அவர் மூடுனதான், இனி பேச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபைல் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் ஐயா சடக்குன்னு கட்டி எடுத்து தூர போட்டாங்க. இவங்கெல்லாம் கோச்சிட்டு வெளியில் விட்டாங்க. தகவல் குரலாக எடுத்துக்கொண்டு இந்த அவையின் முன் வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதாவது இது குறித்து பதில் சொல்ல விரும்பினால் பதில் அளிக்கலாம். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் மென்ஷன் பண்ணலாம். பரந்தூர் விமானத்தை பற்றி அரசின் சார்பில் மாண்பு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்பு உறுப்பினர் இதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க, பால் விலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்க அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்க குற்றச்சாட்டுல ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. அந்த விளக்கத்தை நான் விதிப்படி படிச்சிடுறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அப்படியே கோஷம் போட்டாங்க. சபாநாயகர் கண்டிக்கின்றோம், பேசவிடு, உண்மையை பேசவிடு, எங்களை ஏயா அடக்குறீங்க அப்படின்ற மாதிரி கோஷத்தை போட்டு சர்ன்னு வண்டியை கிளப்பிட்டு போயிட்டாங்க. மைக்க பிடிச்சி சொன்னார். எத்தனையோ மக்கள் கொஞ்சம் போராட்டம் செஞ்சாங்க, எல்லா எதிர்ப்புகளையும் மீறி எதிர்காலத்தை நோக்கின ஒரு விஷயத்துக்காகத்தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை இது பண்ணோம். ஆனால் இவங்க சடக்குன்னு மூடி விட்டாங்க. விளக்கம் சொல்லுங்கன்னா விளக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியில் வாங்கட்டாங்க. நாங்கள் வெளியில் வந்து விளக்கிக்கிட்டு இருக்கோம், அது அவங்களுக்கு கேட்கவே போகிறதில்ல அப்படின்னு விரக்தியாக பேசிட்டு போயிட்டார். அவர்கள் திட்டமிட்டே விதிய 110 ஒரு அறிக்கையினை படித்து அதற்கு மேலே விவாதம் இல்லை என்று சபாநாயகர் இன்றைக்கு தெரிவித்து ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சியினுடைய குரல் விலையை நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேரவைத் தலைவர் உருவாக்கியிருக்கிறார். மீண்டும் எழுந்து நாங்கள் 110 அந்த விதியின் கீழே இந்த விவாதத்தை நாங்கள் வைக்க விரும்பவில்லை. ஆனால் ஏற்கனவே நாங்கள் 55 விதியின் கீழே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக அதை எடுத்துக்கொள்கிறோம் என்று பலமுறை நீங்கள் உறுதியளித்ததற்கு பிறகும் இன்றைக்கு இப்படி 110 கீழே படித்து இதன் மீது விவாதத்தை நீங்கள் திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பில் இதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் நம்முடைய கொறடா அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அதை தொடர்ந்து வலியுறுத்தியும் இந்த அரசு செவி சாய்க்காத காரணத்தால் எதிர்க்கட்சிகளுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுத்து அவர்கள் குரல் வலையை நெறித்து கருத்துக்களை பேசுவதற்கு இடம் தராத இந்த அவைத்தலைவர் நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு முழுமையாக வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே சடக்குன்னு என்ஜார் கோவி செல்வினையா இந்த வருங்க குடுக்கீழா இல்லையா?
இந்த பசங்க ஊரை வெளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிட்டு அங்கிட்டு நீ ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே புள்ளக்காடு ஊரம் படிப்பு எதுக்கு காசு வரலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? சடக்குன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணுங்க. அரசின் கவனத்திற்கு மிக கவனமாக எடுத்துச் சொல்ல வரும்போது கடந்த முறையோடு கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குறிப்பிட்டேன். பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. மீண்டும் வலியுறுத்துகிறேன். பதில் சொல்லும் பொழுது அமைச்சர் தெளிவாக சொன்னால் அது சபைக்கும் நல்லது, மக்களும் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பாக இருக்கும். மற்றும் ஒன்று செய்தி, இன்றைய தினம் நம்முடைய பரமேஸ்வரி காளமேகம் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அயலக வெளிநாட்டு திட்ட மாணவராக பயிலக்கூடியவர். அவருக்கு சாதி சான்று கிடைப்பதில் இடர்பாடானால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கல்வியும் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கிய அந்த திட்டம் தாவேக அரசு பின்பற்றுகிறதா என்ற அச்சத்தையும், அதன் மூலம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் தருகிற ஊக்கம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்க விருப்பப்படுகிறேன். வன்னியரசு ஐயா சடக்குன்னு எந்திரிச்சு இங்க இருங்க. நீங்க எதுக்கு கேட்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்கி. நீங்க 210 பேருக்கு கொடுத்தீங்க, நாங்க 360 பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுப்போம் அப்படின்னு அவர் வாட்டு சொல்லிட்டே போறாரு. நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்காரு. என்னத்தை பேச போறாங்களோ தெரியல. இதனுடைய பின்னணி தலித் மாணவர்களுக்கு, பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான உதவி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு 213 மாணவர்கள் மட்டும்தான் அந்த தொகையில் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். மீதி 500 பேருக்கு 213 பேர் தான் வழங்கி போயிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக மீதி பேர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாவேக அரசு வந்த பிறகு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த திட்டத்தை 362 என்பதை நேற்று 363 மாற்றி 131 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதில் ரொம்ப குறிப்பாக மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், நிதி செயலாளர் எல்லோரும் சேர்ந்து தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக்கொண்டு இது அரசியல் செய்வது என்பது தலித் மாணவர்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை, இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். சூப்பர் ஸ்கூல், சூப்பர் கேம்பஸ் திட்டம் நல்லா இருக்கிற மாதிரி பேரெல்லாம் பயங்கரமா வச்சிருக்கீங்க. சரி, நீங்க கொடுத்த தொகை என்ன பாருங்க. இவ்வளவு ஸ்கூலுக்கு இவ்வளவு தொகைன்னு சொல்லி கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தா 11,000 ரூபாய் வருது. இதை வச்சுக்கிட்டு எங்க சூப்பர் ஸ்கூலும் சூப்பர் கேம்பஸும் கெட்டுறது அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. விளக்குங்க. சூப்பர் ஸ்கூல், சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 10,000 பள்ளிக்கு கிட்டத்தட்ட 139 கோடி. என் கணக்கு, அவர்கள் கணக்கும் சரி என்றால் சரிதான். 10,000 பள்ளிக்கு 139 கோடி என்றால் ஒரு பள்ளிக்கு 1 கோடியே 1,39,000. ஒரு வருடத்திற்கு 1,39,000 என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு வெறும் 11,300. நான் பணிவோடு கேட்கிறேன், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், கழிப்பறை வசதி சரி செய்யப்படும், குடிதண்ணீர் வழங்கப்படும், சுத்தமான தூய்மையான கேம்பஸ் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கருத்து தான் என் கருத்தும், எங்கள் கட்சியின் கருத்தும். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா? எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா, சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான் இது இருக்கிறது, தவிர வேறில்லை என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதற்காக டபக்குன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படியே ராஜ்மோகன் எழுந்து பேசுவார் அப்படின்னு பார்த்தா சடக்குன்னு நம்ம ஐயா எந்திக்காரு. யாரு? நம்ம ஆதவர்ஜனா. அவர் எல்லாத்துக்கும் அவர் ஒரு 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 சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருப்பார் போல் இருக்கு. சொல்றாரு, 25 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்கள் 100 நாள் இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வியா கேட்கிய. கொஞ்சம் டைம் கொடுக்கப்படாதா? 25 வருஷம் இது பண்றத கேள்வி கேட்டா ஓடு சத்தம் போடுதிய அப்படின்னு அவர் இந்த சத்தம் போடுறதா அவர் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அதை சொல்லி காட்டுதார். நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியா பார்க்கறது கிடையாது.
ஆனால் மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பற்றி பேசும்பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா செலவு மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனையும் அப்புறம் சொல்லலாம். மரிய வில்சன் ஐயா எந்திரிச்சு கையை தூக்கி நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ட்டார் சபாநாயகர். அப்படின்ட்டார். சடக்குன்னு இங்கே இருக்க ஒன்று இருந்தாலும் தரமாக ஒழுங்காக அற்புதமாக இருக்கணும். நாங்கள் அதை தான் இப்போ உட்காந்து தீட்டி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எதுவுமே தரமாக இல்லைங்கார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ்னு இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை, ஒரு A+ன்னுவாங்க, A++ன்னுவாங்க, B+ன்னுவாங்க. எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காமல் இவ்வளோ வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். கோவிசெல்லையா என்சார் தம்பியடா, நீங்கள் இந்த மத்திய அரசு வெளியிடுறாங்க இல்லையா, அந்த தரநிலை அறிக்கையை நீங்கள் படித்து பார்க்கணும். நீங்கள் வாட்டுக்கு 19 போகிற வகையில் அப்படியே எடுத்து சப்புன்னு போடுற மாதிரி அரசு பள்ளியில், அரசு கல்லூரிகள் எதுவும் சரியில்லை அப்படி சொல்லப்படாது. பாருங்கள், அவங்க வெளியிட்டதில் நாம் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்கள். 100க்கு எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். சும்மா போன போக்கில் அடிச்சு விடுற மாதிரி அடிச்சு விடப்படாது அப்படிங்கார். கோவப்படுவார் ஓடு. ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். இது கோவிசெல்லியின் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில், இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. அப்படியே உயர்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சார். இதுக்கு பதில் சொல்றதுக்காக எந்திப்பார் உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு அவரே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடக்குன்னு சொல்றாரு, துறைவேந்தர் இல்லை, அது இல்லை, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லையாவே இருக்கு. இந்த இல்லையை போக்குவதற்கு எங்க முதலமைச்சர் தீவிரமா உட்காந்து ராத்திரி மகளமா கண்டு முழிச்சு ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. நாளை கழிச்சுக்குள்ள 2 நாள் அறிவிப்பு வெளியிடுவார். அப்ப பாருங்க, ஆமா நீங்க என்ன எதுக்கிறதாலும் கிராஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கியா, நாங்க என்ன இது ஒன்று வா, நீங்க எங்களை போல என்ன நீங்க போராடினீங்க நாட்டுக்காகன்னு கேட்காரு. அப்படியே எல்லாரும் ஸ்டன்னாகி உட்கார்ந்துருக்காங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், ஐயா பேரவைத் தலைவர் என்ன கேட்க வரீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இத என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் சொல்றது, நாங்கள் ஒண்ணும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒண்ணும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள், நாங்கள் பச்சை தமிழர்கள். முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன், என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாம இருக்கிறது,
கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். தடக்குன்னு கோவிசில ஏஞ்சாரு. இதுக்கு நாங்கள் முடிச்சு விடுற மாதிரி ஒரு பதில் சொல்லிடுவேன், நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி ஒரு சமுதாயத்தின் பெயரை வச்சு அப்படியே பெருமையாக சொல்லிக்குவாங்கல்ல, கத்திரிக்கோள் எடுத்து நறுக்கு நறுக்குன்னு வெட்டி எடுத்து தூரம் போட்டு வச்சுருக்கோம். பார்த்துருக்கீங்களா? முன்ன பின்ன பார்க்கலன்னா போய் பாருங்க அப்படிங்கார் அவர். அப்படி அவரும் அப்படி நிற்கிறார். கடைசி விளக்கம் சுருக்கமா. இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும், தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதால் தமிழகத்தில் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவதுங்க, ஒரு ஆரோக்கியமா ஒரு விவாதம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவருக்கு பிடிக்காது போல் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மேல ஒரு பால்ட்டு மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சடக்கு நினைச்சார் ஆதவர்ஜன் ஐயா. எதிர்த்து நீங்க எப்படி ஜெயிச்சீங்க எங்களுக்கு தெரியாதா? 23 கட்சியை கூட்டு வச்சுக்கிட்டு கடக்கடன் ஜெயிச்சிங்க தானே, நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா? இதுக்கு இது பதில் கிடையாது அப்படின்னு யோசிக்குங்குள்ள நீங்க எல்லாம் கூட்டணி வச்சதுனால ஜெயிச்சிய அப்படி இப்படின்னு அவர் வாட்டுக்கு அடிச்சுட்டு அந்த பக்கம் போட்டாரு. இப்போ ட்ராக் மாறி போச்சு. கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி ஒத்துக்கிறோம். ஆனால் 2026 தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. சென்னையில இதுவரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 14 தொகுதி தோத்திருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா ஆதவர்ஜன் அவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க ஆட்சி பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறமேட்டு பாவம் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள கைத்தாங்களா பிடிச்சி இழுத்து கூட்டி வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்பையும் கூட்டிகிட்டு வந்தால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் மாறி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களாலலாம் அங்கே ஒன்றும் ஜெயிக்கலை. அடுத்து நீங்கள் தானே கையில் வச்சுருக்க போறிய, பாப்போம் எப்படி நடக்குது அப்படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால் தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அவங்களும் சேர்த்து தான் நீங்கள் வெற்றி பெற்றாங்க. நாங்கள் தனியாக நின்னாங்க. அவங்க எங்களை விட்டுட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அப்படியே இதுக்கு கோவப்பட்டாங்க. தாரகை கட்பட்டு டப்புன்னு எந்திரிச்சாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிவிட்டியே, நாங்க என்னமோ நடக்க மாதாம. எங்க ஐயா ராகுல் காந்தி ஐயா அப்படியே வந்து நடு ரோட்ல பேரிக்காடை தாண்டி ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கன்னியாகுமரியில் போய் நின்று பாரச்சோட யாத்திரை நடத்துறதுனாலதான் நீங்க இம்புட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தர் மைண்ட் வாய்ஸில் மட்டும் நமக்கு கேட்குது. நீங்க சென்ட்ரல்ல தோத்து படியில யாத்திரை போனாலும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்குது. அவங்களுக்கு கேட்டா என்னமோ தெரியல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கு
உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் மரிய வில்சனை எஞ்சாரு எப்படியோ ஏதோ கொஞ்சம் வந்திருக்கும் போல் இருக்கு தகவல்கள் சடக்குன்னு எஞ்சாரு. இவங்க பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் தாங்க சாட்சி, நானே சாட்சி பாருங்க முழுசா நிற்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு. என்ன சாட்சி ஏது சாட்சின்னு சொல்லுவார், எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்தாங்க. ஆனால் சாட்சிங்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களில் இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேறு வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். அப்படியே அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய ஐயாட்ட இந்த கேள்வி போகுது. அவர் சொல்கிறாரு, லஞ்சம் கொடுத்தாரோ அவர் தான் சாட்சியோ, சரி லஞ்ச ஒழிப்புத்துறையை கூப்பிடுங்க, எதுக்கு இந்த பணத்தை கொடுத்த, ஏன் கொடுத்தேன்னு கேட்கட்டும், யார்கிட்ட கொடுத்தாருன்னு வரும்ல, அப்போ பார்த்துக்குருவோம். இப்போ கூப்பிடுங்க லஞ்ச ஒழிப்புத்துறையங்காரு, கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியலையே. பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அப்படியே நம்ம சௌமியாக்கா ரொம்ப சந்தோஷமா எதிர்த்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் இன்னைக்கு 110 விதியில் ஏகப்பட்டதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, வரவேற்கக்கூடியது. பெண்கள் எல்லாம் எங்கே வேணாலும் நீங்கள் பஸ்ஸில், எக்ஸ்பிரஸில், எல்எல்பியில் எல்லாத்துலேயும் போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க, சந்தோஷம். அந்த பக்கம் சிலிண்டர் கொடுக்கணுக்காக சந்தோஷம். அப்படியே இந்த தமிழில் பேருக்கு வச்சு அப்படி மற்றதில் இது பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படிங்காக. ஒருவேளை அக்கா பஸ்ஸில் ஒன்று எதுவும் ட்ரை பண்ணுறாங்களா என்னமோ. எங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் பெயர்களை குழந்தைங்களுக்கு சூட்டுபவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப எப்படியுமே வந்து பிறக்கின்ற குழந்தைங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தங்க மோதிரம் கொடுத்து குழந்தைங்க அவங்க பரிசளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் தமிழ் பெயர்கள் வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னொரு சிறப்பு பரிசு அறிவித்தால் இன்னும் கூட தமிழ் பெயர்களை ஊக்குவிக்க அது ஒரு திட்டமாக அமையும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படியே நம்ம பிரேமலதா அண்ணியார் சொல்றாங்க, இங்க பாருங்க எல்லாரும் அவ்வளவு இடத்துல அங்கங்க இருந்து அப்படி கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இந்த பக்கம் இருக்கிய சடக்குன்னு அந்த பக்கம் சௌரியப்படுதுன்னு அந்த பக்கம் தாவணினா அது எப்படி நல்லதா இருக்கும்? அதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு அக்கா என்னத்துக்கு பொடி வச்சு பேசினான்னு தெரியல. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதனால இன்னைக்கு நம் நிலையை மாற்றிக்கொண்டு ஒரு கட்சியா மாறி போனவர்கள் வரலாறு இந்த தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அது மாதிரி மாறுபவர்களுக்கு எந்த வரலாறும் இல்லை, அடையாளமும் இல்லை. அதுக்கு தேமுதிகவே ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்றேன். கேப்டன் எதிர்கட்சி தலைவராக ஜெயிச்ச போது 29 பேர் கேப்டனோட சேர்ந்து ஜெயிச்சாங்க. அதுல பாதி பேர் போனாங்க. இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் இருக்காங்க. ஒரே ஒரு அடையாளம், எங்க நல்ல தம்பி பார்த்தசாரதி. இது போன்ற இன்றைக்கும் எங்களுடன் இருக்கின்ற 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இன்றைக்கும்
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல மிக முக்கியமான இடத்துல அசைக்க முடியாத சக்திகளாக கௌரவத்தோட பெருமை கூட கௌரவமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால யாரா இருக்கட்டும், ஒரு கட்சியின் அடையாளத்தோட வெற்றி பெற்றால் அந்த கட்சி தான் அவங்களுக்கான வரலாறு. நீங்க மாறி மாறி போனீங்கன்னா அந்த வரலாறு ஒரு நிமிஷம், ஒன் டே சீன் தான், ஒரே ஒரு நாள் சீன். அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் என்பது தெரியும். எனவே இப்ப நான் சொன்ன பழமொழி தான் அதற்கு உதாரணம். அப்படியே நீங்க சோஃபாவை கொண்டு வந்து உள்ள போடுங்க, அது ரிப்பேருக்கு போன சோஃபான்னு அவங்க சொல்லட்டும், இல்ல யாரோ ஆர்டர் பண்ண சோஃபான்னு சொல்லட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கிட்ட ஏகப்பட்ட சோஃபா இருக்கு, நாங்க திமுக பக்கம் தான் நிற்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு அந்நியர் தெளிவா விளக்கம் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறது. திமுக ஆதரவோட நம்ம விருதாச்சலம் தொகுதியும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த நன்றியை நான் தினந்தோறும் திமுகவுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயா அவர்களையும் நான் டெய்லி சட்டசபையில் பார்க்குறேன். அமைச்சர் பெருமக்களை, முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எங்கள் கூட்டணி இப்போ திமுகவோட தான், அது தொடர்கிறது. அதில் எந்த கன்ஃபியூஷன் யாருக்குமே தேவையில்லை. அதே போல வருகின்ற தேர்தல்கள், உள்ளாட்சியாகட்டும் இடைத்தேர்தலாகட்டும், எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு 2 பேர் ஜெயிச்சவங்கள ஒரு அமைச்சருக்காக பல பேர் இன்னைக்கு கட்சி தாவி போயிட்டாங்க. ஆனா தேமுதிக நான் ஒரு ஆள் ஜெயித்தாலும் இன்னைக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும், கேப்டனை பொறுத்த வரைக்கும், ஒரு கொள்கையை, ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துட்டா, ஒரு கூட்டணியின் ஆதரவோடு ஜெயிச்சா அந்த கூட்டணியில இருந்து நம்ம நிலைப்பாடை மாத்திக்க மாட்டோம். அது சோஃபா செட்டு வரட்டும், பீரோ வரட்டும், இல்ல காட்ரேஜ் கம்பெனியில பெரிய பீரோ கூட வரட்டும், ஆனா எங்க நிலைப்பாடில் எந்த மாற்றமும் என்னைக்கு இருக்காது. நாங்க ஒரு கட்சி கூட கூட்டணினா கூட்டணி தான், அந்த கூட்டணி கடைசி வரைக்கும் தொடரும். இந்த பஸ்ஸில் முந்தியெல்லாம் இங்கனக்குள்ளேயே தான் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகலாம். காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகலாம், செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போகலாம், அப்படியே முடிஞ்சால் திருநெல்வேலி வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்டாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்க அப்படின்னு கேட்டால், சேமிப்புங்காக செலவுங்காக நிறைய சொல்கிறாங்க. கேளுங்க. அக்டோபர் 2 அமலுக்கு வர்றேங்கிறாங்க. அது மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு எங்கள் தலைவர் எங்க விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப என் பிள்ளையெல்லாம் வெளியில படிக்கிறா. இப்ப அப்படிங்கும் போது நான் ஃப்ரீயா போயிட்டு வருது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்களா 200 ரூபாய்க்கு வேலை பார்த்து பஸ்ஸுக்கு அவ்வளவு காசு கொடுத்து நாங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ மெட்ராஸுக்குலாம் போனா நாங்களாம் அடுத்தவங்கிட்ட கைமாத்தி வாங்கி தான் போக வேண்டியிருக்கு. நீங்க அப்படிலாம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களை மாதிரி கூலி தொழிலாளி காசு கொடுத்து தான் நாங்க முதல்ல பயணம் பண்ணோம். எங்க போனாலும் நாங்க 200, 300, 500 செலவழிச்சு போவோம். இப்போ இலவசமா அறிவிக்கை விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி விஜய் தம்பிக்கு. நாங்க இப்ப அவசர காலத்துல எங்கேயும் கிளம்பணும்னா உடனே பரிசு தர வேண்டியதா இருக்கும், காசு தெரிய வேண்டியதா இருக்கும். உதவி கொடுக்கணுமே, அந்த பஸ்ஸுக்கு 10 ரூபா தேடி வச்சிருக்கணுமே, 20 ரூபா தேடி வச்சிருக்கணுமே. ஆனா நாங்க அன்றாட வாழ்க்கையில இந்த உதவி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. எங்களுக்கு இதுல இந்த பஸ் வசதி எல்லாமே தரது ரொம்ப இலவசங்கிறது ரொம்ப வசதியா இருக்கு. எல்எஸ்எஸ் மற்றபடி எல்லா பஸ்லயும் இப்போ நாங்கள் ஃப்ரீயா போறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது இன்னும் நிறைய மகளிருக்கு இன்னும் அது ஒரு உதவியா இருக்கும். முதல்லாம் 10ஆம் நம்பர் 52 இப்படி எல்எஸ்எஸ் பஸ்ல போயிட்டு இருந்தோம். இப்ப எல்எஸ்எஸ் திருச்செங்கோடு கோயம்புத்தூர் வரைக்கும் எங்களுக்கு போறதுக்கு வசதி பண்ணிருக்கிறாரு. டவுன் பஸ்ல மட்டும் தான் போயிருக்கோம். எல்லா பஸ்லயும் நாங்க சேலம் போய் பூ வாங்கிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்கு. எங்க ஊர்ல இருந்து வரதுக்கு 20 ரூபா ஆகும். இப்ப ஃப்ரீ பஸ் விட்டதுல இருந்து ஃப்ரீயா கடைக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உதவுது. அது ஒரு சேமிப்பா நாங்க வச்சுக்கிறோம். இந்த பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வயசானவங்க ஏறுதாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் பைய ஏறும்போது அந்த பஸ் அவங்க கொஞ்சம் நின்று எங்களை ஏத்துனா நல்லா இருக்கும். நாங்க காய்கறி மார்க்கெட் வச்சிருக்கோம். காய்கறிக்கு போக வர சௌரியமா இருக்குது. உங்களுக்கு ஒரு வணக்கம். இனிமே தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அதுக்கான கோடி நன்றி விஜய் மாமாவுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர் விஜய்க்கு ரொம்ப நன்றி. இப்ப எங்காவது போறோம்னா செலவுக்கு காசு வேணும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா பஸ் மட்டும் நீங்க இல்லாத ஊர்களுக்கு பஸ் கூட 2 பஸ் விட்டா நல்லா இருக்கும். தர்பார்ல நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்ததா? அப்படியே அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட சந்தோஷத்தோட நாம இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே.